தமிழகத்தில் அராஜகம் செய்யும் ரவுடிகள் எல்லாம் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்க அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்வது பல்விழுந்த பாட்டியாக இருந்தாலும் தனிப்படை அமைத்து பிடிப்போம் என்று காவல்துறை கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முதுகெலும்பிருக்கும் ஒரு காவலர் மட்டும் அரசுக்கு எதிராக முகநூல் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வேலூர் கிராமிய காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றும் அன்பரசன் என்பவர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுகவிற்கு எதிராக முகநூலில் வெளியிடப்பட்டிருந்த ஒரு பதிவுக்கு ஆதரவாக தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஆண்மகன் செய்யக்கூடிய செயல்தான் இது என்றாலும் சகிப்புத்தன்மை இல்லாத திமுக அரசு காவல்துறையிடம் கேள்வி எழுப்பி விடுமோ என்ற அச்சத்தில் அன்பரசன் தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆளும் அரசுக்கு எதிராக எழும்பும் குரல்களையெல்லாம் எத்தனை காலம் அடக்கி விடுவீர்கள் என்பது மக்கள் கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் உயிரோடு இருக்கும் வரை திமுக ஆட்சியை அகற்ற விடமாட்டேன் என்று வைகோ அவர்கள் சபதம் செய்திருக்கிறார். மேலும் அண்ணாமலை அவர்களது சாட்டையடி நிகழ்வு ரசிக்கும்படியாக இருந்தது எனவும் விமர்சனம் செய்திருக்கிறார். முன்பு ஸ்டாலின் என்றால் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல என்று பேசிய வாய் தற்போது மாற்றி மாற்றி வடை சுடுவதையும் கேவலமான அரசியல் நாடகம் ஆடுவதையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வைகோ அவர்களது கட்சியில் அவரையும் துரை வைகோவையும் தவிர வேறு யாரும் இல்லாத நிலையில் இவர்கள் பேசுவதை கவனிக்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு இல்லை என்றாலும் இதுபோன்ற கேவலமான பிழைப்பு நடத்தும் நபர்கள் அண்ணாமலை அவர்களது சாட்டையடி பற்றி விமர்சிப்பதுதான் கால கொடுமை. அவரது சாட்டையடி நீங்கள் ரசிக்கும்படியாக இருந்திருக்கலாம், ஆனால் உங்கள் அரசியல் பிழைப்பும் பேச்சுகளும் 1% கூட ரசிக்கும்படியாக இல்லை என்பதே நமது கருத்து. இந்த சூழலில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் குற்றவாளியான ஞானசேகரன் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் தொழிலதிபர் ஒருவரை கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டவன் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஜாஃபர் சாதிக் போதை கடத்தலில் ஈடுபட்டதே எங்களுக்கு தெரியாது, அவன் எங்களை ஏமாற்றிவிட்டான் என வாய்க்கிழிய பேசிய RS பாரதி ஞானசேகரன் மீது இத்தனை வழக்குகள் இருப்பதும் தெரியாமல் திமுகவில் சேர்த்துவிட்டோம், ஒன்றுமே தெரியாமல் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவனை சேர்த்து கொண்டு கட்சிப்பணி ஆற்றினார் என்று விளக்க வருவாரா என்பதே நமது கேள்வி. இது மட்டுமல்லாமல் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக அதிகமாக 16 கிலோவிற்கும் அதிகமாக மெத்தப்பட்டமைன் மாதவரத்தில் பிடிக்கப்பட்டிருப்பதும் அருப்புக்கோட்டையில் ஆய்வகம் அமைத்து மெத் தயாரிக்கப்பட்டு வந்ததும் தனிப்பிரிவு காவல்துறையினரால் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வகத்திற்கெல்லாம் அனுமதி வழங்கியது யார் என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, கைது செய்யப்பட்ட ஷாகுல் என்ற நபரிடமிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் சொத்து மற்றும் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இத்தனை ஓட்டைகளை வைத்திருக்கும் திமுக படகு எப்படியும் கவிழ்ந்துவிடும் என்று தெரிந்திருந்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாவது 2026ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்து முழு தமிழகத்தையும் கொள்ளையடித்து விடலாம் என எண்ணும் திமுக திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே ஆகியோருக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்த ஷோ டைம் கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. எத்தனை வியூகங்கள் வகுத்தாலும் உங்களது மானமெல்லாம் துண்டுச்சீட்டோடு சேர்ந்து காற்றோடு பறந்து பலகாலமாகிவிட்டதால் வியூகத்திற்கு செலவழிக்கும் வீணான தொகையை மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கவாது பயன்படுத்தலாம் என்பது பலரது ஆலோசனையாக இருக்கிறது.